وسلم تسليما كثيرا والحمد لله رب العالمين. صلى الله عليه ஹாய் ஆல், வெல்கம் டு சக்கிசா ஜோன். நமக்கு வந்து லைஃப்பில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இது எனக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய அம்மா வீட்டு சைடோட எல்லா சொந்தத்தையும் நான் ஒரே ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது என்னோடய கசினோட ஹவுஸ் வார்மிங், அப்புறம் அவளோட குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதை தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் 2 டேஸாக நடந்துச்சு. முன்னே நாள் நைட்டே மௌலூத் ஓதுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு போயாச்சு. லஞ்சில் மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தால்சா, அப்புறம் தயிர் வெங்காயம் வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குட்டி தம்பியோட பர்த்டேக்கு எல்லா டெக்கரேஷன்ஸுமே எங்கள் கசின் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். This is my family. This is your little cousin. இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அந்த குட்டி தம்பியோட மாமா தான் பண்ணியிருந்தான். அந்த குட்டி தம்பியோட ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோலேருந்து 12th மந்த் ஃபோட்டோஸ் வரைக்கும் நிறைய மெமரிஸ் இருந்துச்சு அந்த ஃபோட்டோவில். கேக்குமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த டெக்கரேஷன் பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம். அதுவே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு.
முடிச்சதுக்கப்புறமா என் கசினுக்கும் அவனோட ஹஸ்பண்டுக்கும் சேர்ந்து நலுங்கு வச்சாங்க. இது வந்து எங்கள் ஊரில் புது வீடு கட்டினா இருக்கிற ஒரு ரிச்சுவல் போல். எனக்குமே இது பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நானுமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அப்பா அம்மா அந்த குட்டி தம்பி எல்லோரும் சேர்ந்து ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க அம்மா வெளுத்துருவாங்க. நீ அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு அந்த வாய்ஸ் போட்டு இன்னொரு தடவை சும்மா ஒரு வாட்டி அங்க பேட்டரி டெட் ஆக போகுது. சும்மா ஒரு 2 நான் நாளை போறாரு தம்பிக்கு நாம மேபி என்ன பண்றாங்க தம்பி வா நிக்கிறோம் ஏறிட்டு போறீங்க வீடியோ பாக்குறீங்க வீடியோ போடுங்க எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க யூடியூப்ல இதெல்லாம் எடுக்காம தம்பி போடுங்க. அதான் சாயின் அவங்களோட மயன். வெல்கம் டு சக்கி ஜோன்ஸ். சக்கீஷா சக்கீஷாயா சாயா ஏ சட்டே எனக்கு சக்கீஷா தான் எப்பவுமே இல்லையோ சாக்கி ஜோன்ஸ் சக்கீஷாயா சாக்கி சான் சாக்கி ஜோன்ஸ் தான் வச்சிருந்தாங்க. கேளுங்க ஸ்டார்டிங் என்ன கலர் வச்சிருந்தீங்க ஸ்டார்டிங்? இது வந்து எங்களோட தாத்தா நானா எங்களுக்கு நானா உங்க பேரே யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் ஆன்ட்டி கோல்டு தாத்தா எங்க மாமா புரோக்கர் வேலை நல்லா பாப்பாரு. அப்பாஸ் பை இதுல என்ன பிச்சி எறிஞ்சிட்டு இருக்கீங்க. நலுங்கெலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா என் அக்கா பசங்க வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து ஒவ்வொன்றா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லைட் திருப்பாத போல உணரத்தானே முடியும் இப்போ உனக்கு ஆட சொல்றேன் நானு. சொல்ல வார்த்தை இல்லை
அன்பே உன் புன்னகை எல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன். கண்ணே உன் புன்னகை எல்லாம் கண்ணீராய் உருகியதே. வெள்ளை சிரிப்புகள் உன் தவறா, அது கொள்ளை போனது என் தவறா. பிரிந்து சென்றது உன் தவறா, உன் புரிந்து கொண்டது என் தவறா. ஆண் கண்ணில் பருவும் பெண்ணில் சதையல்ல காடின கண்கள் காதல் பேசிய எல்லாம் மிட் நைட் வரைக்குமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நைட்டு வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரூத் ஆர் டேர்லாம் விளாண்டோம். நிறைய டான்ஸ் பாட்டு அப்படின்னு சொல்லி ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் வாங்கின பீஸ் கேக்கில் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃப் பீஸ் கேக் வந்து யாரும் சாப்பிடலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் மீட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. சீக்கிரமாக மறுபடியும் ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் எல்லாருக்கூடயும் ஒரு 2-3 டேஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த டே வந்து சீக்கிரம் வரணும். இப்போதைக்கு பாய் ஃபார் நவ். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பாய்.